என்னங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் வந்துட்டு ஈவிய பற்றி பேசுறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்குன்னு உங்களுக்கு சொன்னேன். இந்த வீடியோவில் வந்துட்டு நான் என்னுடைய ஜேர்னி, என்னோட ஃபர்ஸ்ட் ஜேர்னலான டியாகோ ஈவி எப்படி இது பண்ணோம் அப்படின்னு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தான் இருந்தேன். பட் மேபி அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் போல. அதனால அதுக்குள்ள ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் இருக்கு, அதை சொல்லிட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இந்த இன்ஃபர்மேஷன் எதை பற்றி அப்படின்னா சார்ஜிங்கை பற்றி தான். என்னோட டியாகோ வந்துட்டு 7.2 கிலோவாட் ஏசி சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும். பட் நான் 11 கிலோவாட் ஏசி சார்ஜிங் போடும்போது எனக்கு வந்துட்டு 3.3 கிலோவாட்டில் மட்டும் தான் சார்ஜ் ஆச்சு. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதனால லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நான் உங்கள் சிவா, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அதில் ஏசி சார்ஜிங், அதில் வந்துட்டு 3 கிலோவாட், 7 கிலோவாட், 11 கிலோவாட், 22 கிலோவாட் அப்படின்னு சொல்லிட்டு 4 இருக்குது. அதில் வந்து 3.3 கிலோவாட் அப்படிங்கிறத பேசிக் சார்ஜிங். எல்லா சார்ஜர்லையும் எல்லா கார்லையுமே வந்துட்டு பொதுவாக 3.3 கிலோவாட் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. அதுக்கு மேலே வேணும்னா 7.2 கிலோவாட் நம்ம தனியாக வாங்கிக்க வேண்டியிருக்கும். அப்புறம் 7.2 கிலோவாட்ங்கிறது டாடா வந்து சப்போர்ட் பண்ணுற மேக்ஸிமம் கிலோவாட், அவ்வளோதான். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா, அதே மாதிரி எம்ஜி அப்படித்தான் நினைக்கிறேன், அதுக்கு மேலே போச்சுன்னா 11 கிலோவாட்லாம் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறது கியா சப்போர்ட் பண்ணுது, ஹுண்டாய் சப்போர்ட் பண்ணுது, அது இன்னும் ஒரு சில பிராண்ட் சப்போர்ட் பண்ணுது. அப்புறம் ஈவன் மஹேந்திரா கூட சப்போர்ட் பண்ணுது. அதே மாதிரி 22 கிலோவாட்ஸ் மஹேந்திரா சப்போர்ட் பண்ணுது. ஸோ இதில் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்க, அவங்க வந்து ஒரு 11 கிலோவாட் சார்ஜர் தான் வச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு டாடா காரில் போகிறீங்க, நான் வந்து டாடா டியாகோவே எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன், ஓகேவா? அவங்க வீட்டில் போயிட்டு நீங்கள் சார்ஜிங் போடும்போது என்ன நினைப்பீங்க? இப்போ வந்து ஒரு டிசி ஃபாஸ்ட் சார்ஜிங் நீங்கள் போட்டீங்க அப்படின்னா என்ன நடக்குது? ஒரு 120 கிலோவாட் சார்ஜரில் வந்துட்டு உங்களுடைய காரை சார்ஜ் பண்ணும்போது என்ன ஆகுது? 20 கிலோவாட் உங்கள் காரோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டினா 20 கிலோவாட் சார்ஜ் ஆகுது, கரெக்டுங்களா? உங்கள் காரோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டிக்கு என்னவோ அந்த சார்ஜிங் தான் நடக்குது, கரெக்டுங்களா? அப்போது 11 கிலோவாட் ஏசி சார்ஜரை போடும்போது உங்கள் காரோட மேக்ஸிமம் ஏசி சார்ஜிங் கெப்பாசிட்டி என்னவோ அதுதானே நடக்கணும். ஆனால் அது நடக்காது. ஏன்னு கேட்டேன்னா அங்கே தான் வந்துட்டு இந்த ஏசி பாயிண்டோட கேட்ச் இருக்குது. இப்போ நான் வந்து ஜிவி பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார்ஜர் ஒன்று இருக்குது. ஸோ அதை வச்சு நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா அதுக்கான நேரடியாக நான் வந்து பார்த்து அனுபவிச்சதுனால அதை உங்ககிட்ட சொல்கிறேன். மற்ற சார்ஜர் பற்றி என்ன ஏதுங்கிறத மேபி ஒரு அப்டேட்டாக இன்னொரு தடவை கூட நான் போடுறேன். இப்போதைக்கு அந்த ஜிவி பாயிண்ட்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத மட்டும் உங்ககிட்ட சொல்கிறேன், ஓகேங்களா? இப்போ இந்த சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சிங்கிள் ஃபேஸ் கரண்ட், 3 ஃபேஸ் கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 இது இருக்கு நம்ம வீட்டில், 2 இருக்கு இல்லையா? அதே மாதிரி இப்போ நம்ம வந்துட்டு ஒரு மோட்டார் வந்து நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா அது வந்து 3 ஃபேஸ் மோட்டார் இருக்கும், இல்லைன்னா சிங்கிள் ஃபேஸ் மோட்டாரில் ரன் பண்ணலாம். ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி நம்ம காரை சார்ஜ் பண்ணும்போதும் 3 ஃபேஸில் சார்ஜ் பண்ணலாம், சிங்கிள் ஃபேஸில் சார்ஜ் பண்ணலாங்க. இந்த டாட்டாவோட ஆர்கிடெக்சர் என்ன? சிங்கிள் ஃபேஸ் ஆர்கிடெக்சருங்க. ஸோ சிங்கிள் ஃபேஸ் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்துட்டு ஒரே ஒரு இது ஆர்ஒய்பின்னு சொல்லிட்டு 3 இருக்கும் 3 ஃபேஸில். அதில் சிங்கிள் ஃபேஸ் அப்படின்னா 6 மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்க வேண்டியிருக்கும். நம்ம எதுவும் கன்சிடர் பண்ணிக்கலாம், ஒய்யை கன்சிடர் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பிஏ கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் ஜென்ரலாக சிங்கிள் ஃபேஸ் அப்படின்னா 6 மட்டும் தான் கன்சிடர் ஆகும். 6ன்னு என்னன்னா ரெட், ஒய்னா எல்லோ, பினா ப்ளூ. அதில் 6 வந்துட்டு டொமஸ்டிக் யூஸு, ஒய் அண்ட் பி வந்து கமர்ஷியல் ஆர் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக அவங்க கொடுக்கறதுக்கு, ஓகேங்களா? இப்போ 6ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 230 வோல்ட்ஸ் வரும், ஓகேவா? இந்த வோல்ட் அப்படிங்கிறது ஒன்று, ஆம்பியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். இந்த வோல்ட்டையும் ஆம்பியரும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வாட்டேஜ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து 230 வோல்ட்ஸ் எனக்கு வீட்டுக்கு வருது, அதில் வந்துட்டு எனக்கு 10 ஆம்பியர் எடுத்துக்கிறேன் அப்படின்னா இப்போ 10 × 230, ஸோ எவ்வளோ ஆகுது? 2.3 கிலோவாட். அதாவது 230 × 10 எவ்வளோ வருது? 2300, இல்லைங்களா? ஸோ 1000 அப்படிங்கும்போது நம்ம கிலோஸில் போயிடும். அதனால 2.3 கிலோவாட்டில் நமக்கு அந்த லோடு அப்படின்னு சொல்லுவோம்.
இதில் வந்து பவர் ஃபேக்டர் நான் கன்சிடர் பண்ணல. இன்கேஸ் அதை நான் கன்சிடர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கால்குலேஷன் கொஞ்சம் மாறும். இதே வந்து 3 ஃபேஸில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 400 வோல்ட் வரும். 440 வோல்ட்ஸ் உங்களுக்கு 440 வோல்ட்ஸ் வரும். அப்புறம் உங்களுக்கு ஒரு ஃபேஸ்லேருந்து எத்தனை ஆம்ப்ஸ் ட்ரா பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு வந்துட்டு வேல்யூ மாறும். ஸோ இப்போ 440 இன்டூ 10 அப்படின்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னா எவ்வளோ வருது? 4.4 கிலோவாட் வருது. கரெக்டுங்களா? ஸோ அப்போ 3 ஃபேஸில் நான் சார்ஜ் பண்ணுறேன் அப்படிங்கிறதும் சிங்கிள் ஃபேஸில் நான் சார்ஜ் பண்ணுறேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு லிமிடேஷன் இருக்குது. அந்த லிமிடேஷனுக்காக தான் வந்துட்டு டியாகோ என்ன பண்ணிக்கிறாங்கன்னா உங்களுக்கு வந்து 7.2 கிலோவாட் வேல் தான் லிமிட்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. ஸோ அதனால சிங்கிள் ஃபேஸில் நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது 32 ஆம்ப்ஸ் எடுத்துக்கும். ஒரு ஃபேஸ் வந்து 32 ஆம்ப்ஸ் எடுத்துக்கும். 230 வோல்ட்ஸ் நம்ம ஜென்ரலாக 230 வோல்ட்ஸ் வச்சுக்கலாம். 250 வோல்ட்ஸ் வரும், சம்டைம்ஸ் 290 வோல்ட்ஸ் வரும், 200 வோல்ட்ஸ் வர போகும். அதெல்லாம் லோ வோல்டேஜ். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரியான ஒரு செட்டப் இருக்குது. இது எப்படி நான் சொல்றேன்? சிங்கிள் ஃபேஸ்ல தான் ஒர்க் ஆகும், 3 ஃபேஸ்ல ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா நான் உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்க. இதுதான் டியாகோவோட அந்த சார்ஜிங் போர்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா L3, L2, L1. இதில் பார்த்தீங்கன்னா L2, L3 ரெண்டுமே வந்து எம்டியாக தான் இருக்குது. L1 மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. அது நடுவில் இருக்கிறது வந்துட்டு எர்த்திங் போட்டு எர்த்திங் லைனு. அதே மாதிரி பிஇன்னு போட்டுருக்கு பார்த்தீங்களா, அது வந்து எர்த்து. இது வந்துட்டு நியூட்ரல். ஸோ இது மேலே இருக்கிற அந்த ரெண்டு, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிபின்னு இருக்கும், அது லெஃப்டில் இருக்கிறது. இன்னொன்று வந்து சிபின்னு இருக்கும். அது வந்துட்டு ரெண்டுமே வந்துட்டு ப்ரோட்டோக்கால்காக வச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா மூணுமே அவைலபிளாக இருக்குது பாருங்கள். L1, L2, L3. இல்லை L1ங்கிறது ரெட்டு, L2ங்கிறது வந்துட்டு ஒய், L3ங்கிறது பி. அதை வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூட்ரலும் இருக்குது, அதே மாதிரி இந்த மேலே இருக்கிற பிபி சிபி ரெண்டுமே இருக்குது, ப்ளஸ் வந்து எர்த்தும் இருக்குது. இது வந்து 3 ஃபேஸ் சார்ஜ் பார்த்தீங்களா. ஸோ இப்போது இதுதான் சிங்கிள் ஃபேஸ் ஆர்கிடெக்சர், இதுதான் 3 ஃபேஸ் ஆர்கிடெக்சர் அப்படின்னு இப்போ உங்களால் பார்த்தோன்னே சொல்லிட முடியும். கரெக்டுங்களா? இதுதாங்க காரணம். இப்போ சிங்கிள் ஃபேஸ் நீங்கள் எந்த ஒரு கார் எடுத்தாலும் அதோடைய சார்ஜ் பின் பாயிண்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக சொல்லிட முடியும் அது சிங்கிள் ஃபேஸ் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுமா இல்லை 3 ஃபேஸ் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இவ்வளோ தூரம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னாவே 3 ஃபேஸ் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுற எல்லாமே வந்துட்டு 11 கிலோ வாட்ஸு, 22 கிலோ வாட்ஸு, இதில் எந்த சார்ஜர் நீங்கள் போட்டாலும் சரி. ஏன்னா 11 கிலோ வாட்ஸ், 22 கிலோ வாட்ஸ் வந்து 3 ஃபேஸில் மட்டும்தான் வரும். சிங்கிள் ஃபேஸில் வந்துட்டு உங்களுக்கு 3.3 கிலோ வாட்டு, 7.2 கிலோ வாட்ஸ் சிங்கிள் ஃபேஸில் வரும். ஓகேங்களா? இப்போ அதுக்கு மேலே சார்ஜிங் வேணும் அப்படின்னா உங்களால் சிங்கிள் ஃபேஸில் வந்து அந்த லோடு எடுக்க முடியாத காரணத்தினால 3 ஃபேஸ்க்கு போயிடுறாங்க. அதனால 11 கிலோ வாட்டும் 22 கிலோ வாட்ஸும் 3 ஃபேஸ் சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் தான் இருக்குது. ஏசி சார்ஜிங் பற்றி மட்டும் தான் நான் பேசிட்டு இருக்கிறப்போ. ஓகேங்களா? டிசி சார்ஜிங் வச்சு கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. ஸோ இப்போ இந்த லிமிடேஷன் இருக்கிற காரணத்தினால நமக்கு வந்து 3 ஃபேஸ் ஆர்கிடெக்சரில் இருக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் 11 கிலோ வாட் எடுத்துக்கலாங்க. 11 கிலோ வாட் எடுத்தனா ஒரு ஃபேஸ்லையுமே வந்து 3.3 கிலோ வாட் பவர் சப்ளை கொடுக்கும். ஓகேங்களா? அப்போ 3.3 கிலோ வாட் ஒரு ஃபேஸில் கொடுத்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அரௌண்ட் 10 கிலோ வாட்ஸ் கிடைக்குது இல்லைங்களா? ஸோ அப்போனா உங்களுக்கு வந்து ஒரு ஃபேஸ்லையும் வந்து 3.3 அப்படிங்கிறத 3.5 எடுத்துக்குவது. 3.5, 3.5, 3.5 அப்படி எடுத்துக்குவது. ஸோ அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு 11 கிலோ வாட்ஸ் கிடைக்கும் மேக்ஸிமம். கரெக்டுங்களா? ஸோ இதில் வந்து ஹை வோல்டேஜ் எல்லாம் போச்சு அப்படின்னா ஒரு கிலோ வாட் அதுக்கு தகுந்த மாதிரி வேரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ வந்து என்னன்னா, இப்போ உங்ககிட்ட 11 கிலோ வாட் சார்ஜர் இருக்கு, உங்க கார் வந்துட்டு சிங்கிள் ஃபேஸா சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்க அதை வந்து கனெக்ட் பண்றீங்க, சார்ஜரை வந்துட்டு உங்க கார்ல கனெக்ட் பண்றீங்க. கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆர் ஃபேஸ் மட்டும்தான் ஒர்க் ஆகும். கரெக்டுங்களா? ஆர் ஃபேஸ் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஆர் ஃபேஸ் ஒர்க் ஆகும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு ஒய் பி ரெண்டுலேயுமே வந்து பவர் 0 தான் இருக்கும். ஏன்னா அந்த கார் சப்போர்ட் பண்ணல அது. கரெக்டா? அதனால ஒரே ஒரு ஆர் ஃபேஸ் மட்டும் தான் இருக்கு. அந்த ஆர் ஃபேஸ்ல மட்டும்தான் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. அந்த ஆர் ஃபேஸோடைய மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளோ? 3.5 கிலோ வாட். ஸோ அந்த 3.5 கிலோ வாட்டை தான் ட்ரா பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதனால தான் வந்துட்டு நம்ம 11 கிலோ வாட் சார்ஜரை வந்துட்டு ஒரு டாடா கார்ல அல்லது ஒரு சிங்கிள் ஃபேஸ் சப்போர்ட் இருக்கிற ஒரு கார்ல நம்ம போடும்போது நமக்கு 3.3ல மட்டும் தான் சார்ஜ் ஆகும். ஓகேங்களா?
இது வந்து சார்ஜருக்கு சார்ஜர் வேரி ஆகும். இப்போ நான் பேசுறது ஜிவி பாயிண்ட் சார்ஜர் பத்தி மட்டும்தான். ஏன்னா அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறதுனால பேசுறேன். மறுபடியும் உங்ககிட்ட அதை இன்ட்ரேட் பண்ணிக்கிறேன். அதுக்காக தான். இப்போ இதே வந்து 22 கிலோவாட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 22 கிலோவாட்ஸ் அப்படின்னா ஒவ்வொரு ஃபேஸ்லயும் 7.2 கிலோவாட்ஸ் சப்ளை பண்ணும், பவர் சப்ளை கொடுக்கும். ஸோ 7.2 + 7.2 + 7.2 உங்களுக்கு எவ்வளோ வந்துருச்சு? இதுவே 21 + 2 + 2 அரௌண்ட் 22 கிலோவாட்ஸ் வருது உங்களுக்கு. கரெக்டுங்களா? இந்த 0.2 அப்படிங்கிறது வந்து இட்ஸ் வேரியபிள். அதனால வந்து 0.2ங்கிறது 0.5 கூட இருக்கலாம். ஸோ 0.3ங்கிறது 0.5 கூட இருக்கலாம். ஸோ அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மொத்தத்தில் உங்களுக்கு வந்து 20+ இருக்கணும். 20+, அதே மாதிரி 11 கிலோவாட்னா 10+ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான். அப்போ வந்து 22 கிலோவாட் சார்ஜரை வந்து நீங்கள் எடுத்து ஒரு டாடா டியாகோவில் போட்டீங்க அப்படின்னா அப்போ 7.2 கிலோவாட் 7.3 கிலோவாட்ஸில் சார்ஜ் ஆகுங்க. அது அதனால தான் நீங்கள் எந்த ஒரு ஹோட்டல் போனாலுமே கூட ஏசி பாயிண்டர் அப்படின்னு வச்சாங்கன்னா 22 கிலோவாட்ஸ் தான் வைப்பாங்க. நம்ம யோசிப்போம் 22 கிலோவாட் சார்ஜர் வைக்கிறாங்க, பட் வந்து நிறைய வண்டி வந்து 11 கிலோவாட் சப்போர்ட் பண்ணுது. மஹேந்திரா மட்டும் 22 கிலோவாட் சப்போர்ட் பண்ணுது. அப்புறம் BMW இந்த மாதிரி பெரிய பெரிய கார்ஸ் எல்லாம் வந்து 22 கிலோவாட் சப்போர்ட் பண்ணுது. அதை விட்டனா நமக்கு எல்லாமே வந்துட்டு கம்மியாக தானே சப்போர்ட் பண்ணுது. ஸோ அப்போ ஏன் நம்ம 22 கிலோவாட் சார்ஜர் வைக்கிறோம்? 22 கிலோவாட் சார்ஜர்ல தான் உங்களுக்கு வந்து ஒரு ஃபேஸ்ல வந்து ஃபுல், அதாவது சிங்கிள் ஃபேஸோட ஃபுல் பவர் சப்ளை வரும், சிங்கிள் ஃபேஸோட மேக்ஸிமம் சப்ளை வரும். அதனால தான் வந்துட்டு மேக்ஸிமம் ஏசி சார்ஜர் நீங்கள் எங்கேயாச்சும் ரெசார்ட்லேயோ இல்லைன்னா வந்துட்டு வெளியில் போய் தங்குற ஏதாச்சும் ஒரு ஹோட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா ஏசி சார்ஜர் 22 கிலோவாட்ஸ் தான் இருக்கும். ரொம்ப ரேராக தான் 11 கிலோவாட்ஸ் இருப்பாங்க. அதாவது இப்போ நீங்கள் ஒரு சார்ஜர் இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைச்சாலுமே கூட தயவு செஞ்சு 22 கிலோவாட் சார்ஜர் போய்க்குங்க. அதோட சப்போர்ட்டபிலிட்டி வந்துட்டு வேரியஸ் வைடாக இருக்கும். இந்த கடைசியில் இந்த ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பாருங்க. நான் வந்து டியாகோவில் வந்து நான் சார்ஜ் போடும்போது எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நான் மெயின் ஸ்ட்ரீம் கூட கொண்டு போய் நான் உங்களுக்கு காட்டி எடுத்து போட்டுருக்கிறேன். ஸோ இது வந்துட்டு 11 கிலோவாட் சார்ஜரு பார்த்தீங்கன்னா 12 ஆம்ஸ் எடுத்துக்கிச்சு. இதில் 11.12 ஆம்ஸ் எடுத்துக்கிச்சு பாருங்க. ஸோ இதே அப்படியே காருக்கு போனோன்னா ஆக்சுவலி இது வந்து டியாகோ காரில் வந்துட்டு எவ்வளோ கிலோவாட்டில் சார்ஜ் ஆகுது அப்படிங்கிறது டிஸ்பிளேல காட்டுறது இல்லை. அந்த ஒன்லி ஹவர்ஸ் மட்டும் தான் காட்டுது. 7 hours 15 minutes காட்டுது. ஸோ 7 hours 15 minutes அப்படிங்கிறது வந்துட்டு 3.3ல சார்ஜ் ஆச்சுன்னா தான் நமக்கு இவ்வளோ டைம் ஆகும். ஸோ இது அப்படி மெயினில் போய் காட்டுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா 12.15 ஆம்ஸ் எடுத்துக்குது, ஆரில் எடுத்துக்குது. இதே ஒய்யில் வந்துட்டு 0 ஆம்ஸ் தான் எடுத்துக்குது. இப்போ இன்னைக்கு வீடியோவில் வந்து உங்களுக்கு இந்த ஏசி சார்ஜரை பற்றின ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்கேஸ் நான் சொன்னதில் ஏதாச்சும் விட்டு போயிருந்தாலோ இல்லை ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு உங்களுக்கு சரியாக கிளியராக இல்லாமல் இருந்து வீடியோவை நீங்கள் திருப்பி பார்த்து கூட உங்களுக்கு புரியலனாவோ இதை வந்து நீங்கள் எங்ககிட்ட கமெண்ட்டில் கேளுங்க. நான் வந்துட்டு கமெண்ட்டில் ஆன்சர் பண்ண முடிஞ்சுன்னா கமெண்ட்லேயே ஆன்சர் பண்ணுறேன். இல்லை அது வந்துட்டு ஒரு தனியாக ஒரு வீடியோவாக போட்டால் தான் உங்களுக்கு அந்த எக்ஸ்பிளனேஷன் கொஞ்சம் கிளியராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நான் அதையுமே கூட ஒரு தனியாக ஒரு வீடியோவை நான் போடுறேன். ஸோ இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு முழுமையான ஒரு தகவல் கிடைச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்த தடவை ஒரு நல்ல சுவாரஸ்யமான ஒரு கண்டென்ட் எடுத்துகிட்டு நான் வரேன். அதுவரையிலும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.